தற்போதைய செய்தியை பார்க்கின்றோம். கடலூர் மாவட்டத்தில் வெள்ள நிவாரணம் வழங்கப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த புயல் மற்றும் மழையினால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு நிவாரணம் வழங்குவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் டோக்கன்கள் முறையாக விநியோகிக்கப்படவில்லை. இந்த வெள்ள நிவாரணம் வழங்குவதற்கான டோக்கன்கள் சரியான முறையில் விநியோகிக்கப்படவில்லை என்று கூறி மக்கள் காவல்துறையினருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகள்தான் இவை. கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து தருவதற்காக இணைகிறார் செய்தியாளர் விவேக். என்ன விவரம் விவேக்? வணக்கம். கடலூர்ல புயல் வெள்ள பாதிப்பு நிவாரணத்திற்காக டோக்கன் முறையாக வழங்கப்படவில்லை என கூறி ரேஷன் கடையில குவிந்த பொதுமக்கள் போலீசாருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. பெஞ்சல் புயல் மற்றும் தென்பெண்ணை ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் காரணமா கடலூர் மாவட்டத்துல பல்வேறு பகுதிகளில் பொதுமக்கள் மிகுந்த பாதிப்புக்குள்ளாகினர். இதனை அடுத்து தமிழ்நாடு முதல்வர் மு க ஸ்டாலின் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ரூபாய் 2000 நிவாரணம் வழங்கப்படும் என அறிவித்தார். அதனைத் தொடர்ந்து நேற்று 2000 ரூபாய் நிவாரணம் வழங்கும் நிகழ்வை அமைச்சர்கள் MRK பன்னீர்செல்வம் மற்றும் CV கணேசன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர். அதன்படி இன்று மஞ்சக்குப்பம் தட்சிணாமூர்த்தி நகர் பகுதியில முறையாக டோக்கன் வழங்கப்படவில்லை என கூறி அப்பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் அனைவரும் ஒரே இடத்துல திரண்டதால் அங்கு பரபரப்பு நிலவியது. தகவல் அறிந்து வந்த புதுநகர் போலீசார் அப்பகுதியில் குவிந்த பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. தொடர்ந்து டோக்கன் எந்தெந்த தினத்தில் பொதுமக்களுக்கு வழங்கப்படுகிறது என்ற ஒரு விவரங்களை போலீசார் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியை தொடர்ந்து அங்கிருந்த பொதுமக்கள் கலைந்து சென்றனர். இதனால அந்த பகுதியில சற்று நேரம் பரபரப்பு நிலவியது. ஏனென்றால் டோக்கன் ஒரு தினம், அதாவது முன்பு இருக்கிற தினத்திற்கும் அடுத்து உள்ள நாட்கள் என தொடர்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்கள் அனைவரும் தங்களுக்கு நிவாரண நிதி கிடைக்கும் என்று வந்த அடுத்தது அங்கு பரபரப்பு நிலவியது. தொடர்ந்து போலீசார் அவர்களை சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். கோபால். விவேக்குமார், உங்கள் விவரங்களுக்கு நன்றி.